தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 61. சாக்கு பூதம் சருக்கு பூதம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி அருமையான அப்பாவி, நல்லவன், பரோபகார சீலன், அகலாத வெகுளி, துன்பப்படுபவர்களுக்கெல்லாம் துணிந்து தூணாய் நிற்பவனாக இருந்தான். அவனுக்கு உற்றாரான குடும்பத்தில் ஒரு சிறுமி மரணப்படுக்கையில் கிடந்தாள். கடைசி ஆசையாக 4 வெள்ளை புறவிகள் பூட்டிய சாரட்டில் ஊர் சுற்ற வேண்டும் என்று அவள் கூறுவதை ஒட்டு கேட்டுவிட்டான் மந்திரவாதி. உடல் தாங்க முடியாத துயரில் அவளது ஆசையை எப்படியும் நிறைவேற்றுவதென்று முடிவு கட்டினான். அதற்காக சாக்கு பூதம் என்ற காலி சாக்கு பைகளில் காற்றாக உப்பி அனைவரையும் பயமுறுத்தும் பூதத்திடம் யோசனை கேட்டான். சாக்கு பூதம் அந்த யோசனைக்கு பதிலாக தான் என்ன கேட்டாலும் தர வேண்டும் என்று உறுதி வாங்கி கொண்டு புண்ணாக்கு கடை ஒன்றில் சாக்கில் உப்பி அனைவரையும் பயமுறுத்திவிட்டு யோசனை கூறியது. அங்கிருந்து 3 ஊர் தள்ளி ஒரு சமண வியாபாரி தன் உடைமைகளையெல்லாம் தானம் செய்துவிட்டு துறவு பூணுகிறார். அவரிடம் 4 வெள்ளை புறவிகள் பூட்டிய சாரட்டு உள்ளது. அவருடைய துறவு பூணும் விளைவை உன்னால் மாற்றிவிட முடியுமென்றால் அவர் நிச்சயம் அந்த சாரட்டை ஆசையாக ஒட்டிக்கொண்டு நம் பக்கத்து ஊர் அங்காடிக்கு வருவார். அவருக்கு நமது ஊர் மிராசுதார் வைத்துள்ள 2 கருப்பு குதிரைகள் பூட்டிய சாரட்டின் மீது ஆசை. இருவரும் தத்தம் விடலைத்தனத்திற்காக சாரட்டுகளை மாற்றிக்கொள்வர். நமது ஊர் மரகத வியாபாரியான மிராசுதாரின் மகள் விசஜுரம் தொற்றி சில வருடங்கள் முன்புதான் இறந்தாள். அவரிடம் இந்த சிறுமியின் நிலையை கூறினால் நிச்சயம் பரிதாபப்பட்டு அவளுக்கு ஊர் சுற்ற சாரட்டை கொடுப்பார் என்றது சாக்கு பூதம். அந்த சமணரை துறவு போகாமல் எப்படி தடுப்பது என்று கேட்டதற்கு சரக்கு பூதத்தை கைகாட்டியது சாக்கு பூதம். சருக்கு பூதம் நாளெல்லாம் ஊரோரமாய் எதற்கென்றே தெரியாமல் தனியாக நின்று கொண்டிருந்த 4 வளைவு படிக்கட்டில் சறுக்கி விளையாடும். அதனால் யார் மனதில் வேண்டுமானாலும் குழந்தைத்தனமான இச்சைகளை ஏற்படுத்த முடியும். மந்திரவாதி சரக்கு பூதத்தை உதவி கேட்க பதிலுக்கு மந்திரவாதி தான் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி வாங்கி கொண்டு உதவி புரிந்தது. மந்திரவாதி அந்த சிறுமியின் வீட்டிற்கே சென்று அவளது தந்தையிடம் மிராசுதாரிடம் சாரட்டு 1 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டு உள்ளது, நீங்கள் சென்று உதவி கேட்டால் போதும் என்றான். அவர் முறைத்த முறைப்பை அவன் வாழ்நாளெல்லாம் மறக்கவே இல்லை. மந்திரவாதி ஒவ்வொரு துக்கத்துக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்பவன், ஒவ்வொரு இன்ப மிகுதிக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்பவன். அந்த தந்தையின் முறைப்பில் அவன் உலகத்தை கட்டோடு புரிந்து கொள்ள தெரியாத தற்குறி என்று தன்னையே உணர்ந்தான். இத்தனை மந்திர ஜாலங்களின் மத்தியில் வாழ்பவன் எப்படி இத்தனை முட்டாளாகவும் இருக்கிறேன் என்று தன்னை விசாரிக்க அவனுக்கு ஒரு நெடும் பயணம் தேவைப்பட்டது. 2 பூதங்களுக்கு அவன் கொடுத்த வாக்கை வேறு அவன் காப்பாற்ற வேண்டியது இருந்தது. அந்த நெடும் பயணத்தில் சாக்கு பூதமும் சருக்கு பூதமும் தங்களால் செய்ய முடியாத அபாயகரமான சில காரியங்களை மந்திரவாதியை வைத்து சாதித்து கொண்டன. அந்த அபாயத்திலெல்லாம் அவனை காப்பாற்ற அவனுக்கு நண்பனான ஒரு பூதம் இருந்தது. இந்த அபாயங்களின் முடிவில் சந்தர்ப்பவசமாக ஒரு தீவில் இருந்த ஒரு குகையில் தனித்திருந்த சிங்கத்தை கொன்று உலகத்திலேயே பலசாலியானான் மந்திரவாதி. அவனது பெயரே யாகுன். அவனது சீடனாக தனது பால்யத்தை செலவிட்டு பின்பு தன் பெற்றோர்களிடம் இளைஞனாக வீடு திரும்பியவனே யாயா. யாகுன் அந்த சிறுமியின் கதையை யாயாவிடம் பலமுறை கூறியிருக்கிறான். குழந்தைகளின் மந்திர உலகத்தை முற்றுக்கு கொண்டு வருவதே பெற்றோர்களின் கடமை. ஒரு மந்திரவாதி அவனை ஈன்றவர்களின் பாதிகளின் கலப்பு என்று வரையறையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அவன் ஒரு சுயம்பு. அவன் விடுதலை அடையவே ஒரு பிறப்பில் 2 பிறப்பு கொண்டவன் என்று யாயாவை எச்சரித்து கொண்டே இருந்தான் யாகுன். அத்தியாயம் 61 நிறைவடைந்தது.